ஐயா வணக்கம். இந்த 31 பேர் வேலைய பறிச்சதுக்காக சந்தோஷப்படாதீங்க. தயவுசெய்து வெட்கப்படணும். நீங்களும் வெட்கப்படணும், உங்க கட்சியும் வெட்கப்படணும். அவங்களுக்கு குடுத்த வேலை வெளிநாட்டு ஆளுகளுக்கு கிடையாது. நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ் சொந்தங்களுக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவர்களுக்கு குடுத்தது ஐஏஎஸ் வேலையோ, ஐபிஎஸ் வேலையோ கிடையாது. சின்ன ஒரு வேலை. அவங்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்துறவங்களுக்கு உள்ள ஒரு வேலை. இது டிஎன்பிஎஸ்சி எழுதி தான் வாங்குற அந்த வேலையும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க இங்கே ஸ்டே ஆர்டர் வாங்கலாம். அது உச்சநீதிமன்றத்தில ஒடிச்சிட்டு கண்டிப்பா அந்த வேலை மக்களுக்கு கொண்டு போய் சேரும். மக்களுக்கு நல்லது செய்ய தான் இந்த அரசு வந்திருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்களும் இந்த திமுக மற்ற கட்சிகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு அவதூறு பரப்ப அது அவருக்கு மக்கள் மத்தியில் உள்ள நெருக்கத்த தான் கொண்டு சேர்க்குமே தவிர, கண்டிப்பா கெடுதல் நடக்க போறது கிடையாது. உங்க கட்சி கண்கூடா நீங்க பார்க்க போறீங்க. அழிய போறது உறுதி. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த கட்சியிலேருந்து நான் வெளியே வந்தவன். சீமானுடைய செயல்பாடுகள பத்தி எனக்கு முழுசா தெரியும். அதில பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன். உங்க அண்ணன் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, எவ்வளோ லேடீஸ் விசில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்.